லட்சம். அதாவது அவங்க காலையில டிஃபனே வந்து பிரியாணி தானா, பரோடா அரிசி, மதியம் அதுதானா. அப்படிப்பட்ட வசதி வாய்ப்போடு அங்க சாப்பிட்டு கொண்டிருந்த சகோதரர்கள் இங்க வந்த பிறகு கொஞ்சம் வியாபாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது, அப்புறம் வியாபாரம் முடியல, வாடகை கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிற போது ராஜன் என்கிற ஒரு சகோதரர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த குறுகுப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ணாலும் ஒரு கத்திய வச்சுக்கின்னு அந்த இருட்டுல நின்றுகின்னு வழியில போறவங்களை வந்து மிரட்டி கத்தியா காட்டி துட்டு கேட்டு இருந்தாரு. நயா பண்ணாரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி. உண்மைதானையானாக்கா நாங்களே கண்ணால பார்த்தியா, 28-30 வருஷத்துக்கு முன்னாடி கத்திய காட்டி பாக்கெட்ல இருக்கிற துட்டு எல்லாம் குத்திருவா அப்படின்னாரு. அதுல ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணாருனாக்கா, சகோதரா எதுக்கு இந்த பிடிப்படப்பட்டதான காரியத்தை செய்யற, நீ என்ன செய்யறனாக்கா என் கூட வான்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கும் போது அப்ப அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இருக்கிற கதையெல்லாம் சொன்னார். நாங்க இவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லையா, எங்க அம்மா எங்க அப்பா என் பிள்ளைங்க பட்டினியா இருக்கிறத நாங்க நம்ப முடியல, பார்க்க முடியல, நான் எத்தனையோ இடத்துல கடன் கேட்டேன் கிடைக்கல, வருத்தமா இருக்கு, அதனால தான் எந்த காரியத்துக்கு வந்து சொல்லிட்டு அவர் சொன்ன போது அந்த அம்மா அவருடைய பாக்கெட்ல 200 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சைக்கு வா, எல்லா காரியத்தையும் இயேசு உன்னை மாற்றி மகிமைப்படுத்த வல்லவராய் இருப்பார் என்று சொல்லி கத்திய காட்டி மிரட்டினவனுக்கு பாக்கெட்ல 200 ரூபாய் வச்சுட்டு அவர் கடந்து போயிட்டாரு. மறுநாள் காலையில அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் சகோதரனை கூட்டு சர்ச்சைக்கு கூட்டு வந்து ஜெபிக்க செய்தார். ஜெபித்து மறுவாரம் 2வது வாரத்துல ஒரு பிரிண்டிங் கம்பெனில வேலை கிடைக்க உதவி செய்தது. 2 வருஷம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோட வர ஆரம்பித்தா அவனுடைய கடன் எல்லாம் ஒழிக்கப்பட்டது. அவன் சகோதரர் துபாய்க்கு போறதுக்கு பணம் இல்ல. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் வீட்டை அடமானம் வச்சு 50,000 ரூபாய் சூரட்டி கொடுத்து, ஐயா